சுப்பிரமணி, சாப்பிட்டா வாயை தொடச்சிக்கணும்டா. சோட்டா பயிரெல்லாம் வாயை தொடச்சிக்கிட்டு எவ்வளோ நீட்டாக இருக்கானுங்க. நீ மட்டும் ஏன் சாமி இப்படி இருக்கிற அம்மா? இங்கே பாரு, வாயில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. பார்த்தல்ல, சப்பாத்தி சாப்பிட்ட அடையாளம். சப்பாத்தி சாப்பிட்ட அடையாளம் தானே இது. இதில் என்ன வாயில் ஒழுகுது? வேற என்ன சாப்பிட்ட? பிஸ்கட் சாப்பிட்ட. இது சப்பாத்தி குருமா. இதெல்லாம் என்ன அநியாயங்கிற சொல்லு. வயிறெல்லாம் சாப்பிட்ட அடையாளம் தெரியாது, புரியுதா? என்னடா பேசிக்கிட்டே இருக்க படுத்துக்கிட்ட போகுமா? பைராணி எந்திரி சாமி, அவனுக்கு நான் அடையாளத்தை காமிக்கிறேன். பைராணி எந்திரியா, பைராணி எந்திரியா, எந்திரியா. இங்கே பாரு, அவன் மூக்கு வாயெல்லாம் பாரு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாரு. காட்டுறா, மூக்கை காட்டு. இங்கே பாரு, இந்த பைரா, இங்கே பாரு பைரா. ஏய், சொல்லிகிட்டே இருக்கல. இங்கே பாரு, அடே க்ளீனாக வச்சுருப்பான். க்ளீனாக வச்சுருக்கானா? அடுத்தது சோட்டா. சோட்டா ஷிட்டு, ஷிட்டு சோட்டா ஷிட்டு, சோட்டா ஷிட்டு. இங்கே பாரு சோட்டா, இங்கே பாருடா, இங்கே பாரு, இங்கே பாரு. உட்காந்துட்டியா சாமி? சோட்டா உட்கார் சாமி, உட்காரு தங்க. உட்காந்துட்டியா? மூக்கு வாய் நீட்டாக இருக்குது. அவன் மட்டும் பாரு எப்படி வச்சுருக்கான்னு பாரு. இங்கே வா. அம்முக்கிட்டி பாரு, ஏப்பம் கூட விட்டுட்டேன். சாப்பிட்ற ஏப்பம் வேணும் வருது உனக்கு. காலைல ஏப்பம் வருது, அடுத்த தூக்கம் வருமா? செல்லக்குட்டி, நான் பேச பேச உனக்கு தூக்கம் தான் வருது. டேய், சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீ தூங்கு சாமி, தூங்கு.